ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசையில் இன்றைக்கி ரோஹிணி மனோஜுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறதா மனோஜ்கிட்டே சொல்லிடுறாங்க. உண்மையாகவே அப்படி சொல்கிறாங்களா இல்லை அதில் எதுவும் வேறு பிளான் இருக்கா என்னன்றதை வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ரோஹிணியை பார்க்க வந்த ஸ்ருதியும் மீனவும் உங்கள் மேலேயும் சரி குழந்தை மேலேயும் சரி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாதவர்கிட்ட போய் நீங்கள் அன்பை காட்டுறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு ரோஹிணி அவர் என்னையும் வேணான்னு சொல்கிறாரு, வயிற்றில் இருக்க குழந்தையும் வேணான்னு சொல்கிறாரு, இருந்தாலும் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னே வித்யா இதுதான் கண்மூடித்தனமான லவ் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி அதுக்கு இருக்கலாம், ஆனால் எனக்கு அவன் மேலே ரொம்ப அன்பு இருக்கேன்னு சொன்னதுக்கு மீனா உங்களுக்கு மட்டும் அவர் மேலே அன்பு இருந்தால் போதாது, அவருக்கும் உங்கள் மேலே அன்பு இருக்கணும்ல, அவரும் உங்கள் மேலே அன்பு காட்ட போகிறதில்ல, அத்தையும் அதை காட்ட விட போகிறதில்ல அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதி எல்லாம் ஓப்பனாக நீங்கள் அவரை டிவோர்ஸ் பண்ணுறதா நல்லதுன்னு சொன்னோன்னே மீனா நாங்கள் எப்பயுமே அவர்கிட்டேருந்து நீங்கள் பிரியணும்னு நினச்சது கிடையாது, நீயும் எவ்வளோ நாள் தான் அவரோட போராடுவோம், குழந்தையோட எதிர்காலத்தையும் பார்க்கணும்ல, சீக்கிரம் சட்டுப்பட்டுன்னு ஒரு முடிவெடுத்தா தானே அந்த குழந்தைக்கும் அது நல்லதாக போய் முடியும், நீ லேட் பண்ண அந்த குழந்தைக்கும் தானே அது பிரச்சனைன்னு ரெண்டு பேரும் கிளிப்புளிக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரோஹிணி கண்டிப்பாக மனோஜோட மனசு மாறும், அவன் என் கூட சேர்ந்து வாழ்வான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வித்யா இங்கெல்லாம் கடுப்பாயிட்டு இவ்வளோ மாதிரி எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால தான் ரெட் ஃப்ளாக் பர்சன்ஸ்லாம் அதிகமாயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா சரி இவ அடங்க மாட்டா போலன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவாயிடுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்ருதி உங்கள் குழந்தைக்கு நாங்கள் எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் முத்து அவங்க கார் நிப்பாட்ட இடத்துல இருக்கும்போது செல்வம் ஒரு வேனை கொண்டு வராங்க. அதை பார்த்துட்டு முத்து என்னடா வேன்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன்னு நீ தானே ஸ்கூல் பசங்களை ஏற்றிட்டு போகணும் வேன் ஒன்று அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன், அதனால தான் ஒரு நல்ல வேனாக பார்த்து நான் கொண்டு வந்திருக்கேன், நீ ஓட்டி பாரு அப்படின்னு சொன்னோடனே முத்து ஓட்டி பார்த்துட்டு உள்ள சீட்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் செல்வம் ஒரு 7 லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே முத்து எதுவும் குறைக்க முடியுமாடா அப்படின்னோடனே வேணா அதிகபட்சம் 1 லட்ச ரூபா குறைக்கலான்னொடனே 1 லட்ச ரூபா குறைப்பாங்களாடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு 50,000 ரூபா வரையும் மேக்ஸிமம் குறைக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம நல்லா பேசினா அவங்கள இன்னும் நல்லா கூட குறைக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்த ஓனருக்கு இப்போதைக்கு பண தேவை அதிகமாக இருக்குது, ஆனால் மொத்தமாக அமௌண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்துவோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எதுக்குப்பா வேனெல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை ஸ்கூல் பசங்களை ஏற்றிட்டு போகிறதுக்காக தான், நம்ம பாண்டியோட பையன் கூட போன வாரம் ஆட்டோவில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லை, அது மாதிரியெல்லாம் இனிமேல் யாருக்கும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், பெரிய பணக்கார வீட்டு பசங்கள்லாம் காரில் போயிடுவாங்க, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு வேனில் அனுப்பிடுவாங்க, இந்த கஷ்டப்படுற ஃபேமிலியில் உள்ளவங்க தான் பசங்களை நடந்து போகிறது இந்த மாதிரி மொத்தமாக ஷேர் ஹோட்டல் அடுப்புறதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம கொஞ்சம் கம்மி விலையில் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஃப்ரெண்டு அப்போ அது நமக்கு நஷ்டம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நமக்கு நஷ்டம் ஆகாது, கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்குது, அதில் என்ன இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் முத்து அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட மிடில் கிளாஸ் பசங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்கன்றதை கொஞ்சம் விசாரிச்சு வை, அங்கே உள்ளவங்கள்ட்ட நம்ம வேனை பற்றி சொன்னோன்னா நம்ம வேனுக்கு எல்லாருமே அனுப்பி வைப்பாங்கல்ல, நம்ம இன்னும் நிறைய வேன் வாங்கினதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்வமாக பார்த்து மெக்கானிக் ஷீட்டு எடுத்துகிட்டு போய் வேன் நல்ல கண்டிஷனில் இருக்கா பாரு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தான்ப்பா சர்வீஸ் விட்டாங்களா, நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் அப்படின்னு ஒன்னே முத்து சர்வீஸ் இப்போ தான் விட்டாங்கன்னாலும் நல்லா நம்ம நல்லபடியாக பார்க்கணும், ஏன்னா சின்ன பிள்ளைங்களை எடுத்துட்டு போற வண்டி பக்காவா இருக்கணும், எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே செல்வமும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மனோஜ் ஷோரூம்ல ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து ஜோசியக்காரும் மொட்டை பாசம் எப்பயும் கலகலன்னு இருப்பியப்பா ஏன் இப்பெல்லாம் வர உம்முன்னு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் எப்படி சார் ஜாலியாக இருக்க சொல்கிறீங்க, எப்படி ஜாலியாக இருக்க முடியும், 1க்கு 2 கல்யாணம் வேற பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தான் மூஞ்சிக்கு நேராகவே கை வச்சுட்டு உனக்கெல்லாம் 2 கல்யாணம் தேவையாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜோசியக்காரு மனோஜை பார்த்து நார்மலாக ஒரு மனுஷன் கோடீஸ்வரன் ஆகணும்னா வாழ்க்கை ஃபுல்லாக முட்டி மோதி சம்பாதிச்சாலும் முடியாது, ஆனால் நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதிர்ஷ்டம் வரும்னு சொன்னேன், அதே மாதிரி அதிர்ஷ்டம் வந்துச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட விடாமல் ஓடி உழைக்கிறவனுக்கே ஒரு பொண்டாட்டியும் இங்கே கிடைக்க மாட்டேது, உங்களுக்கு 2 பொண்டாட்டி கிடைச்சிருக்கு, அது மூலமாக கோடியாக பணம் வரும்னு உங்கள் கட்டம் சொல்லுதில்ல அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் சலிச்சுக்கிட்டே ஆமாம் ரேகை சொல்லுது கட்டம் சொல்லுது போங்க அப்படின்றாங்க. உடனே மொட்டை பாஸ் உடனே எனக்குலாம் இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிச்சின்னா என் பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான்லாம் சந்தோஷமாக வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றாங்க. உடனே ஜோசியக்காரு பார்த்தீங்களா இதுதான் உலகம், ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்கள் பேரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்கன்னே என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றாங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட வாழுங்க, இன்னும் பிடிக்காதவங்கள ஏதாவது ஹில்ஸ் ஏரியாவுக்கு கூட்டு போய் தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் பதறிக்கிட்டே என்னது என்ன கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கு வழி பண்ணுவீங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புறதுக்கு வழி பண்ணுறீங்க அப்படின்னோடனே ஜோசியக்காரோ இல்லை சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிட்டீங்கன்னா 1க்கு 2 பொண்டாட்டி இருந்தாலும் எவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான், ஒன்றும் இல்லாதவன் 2 கல்யாணம் பண்ணாதான் இவனுக்கு ஒன்றுமே இல்லை இதில் இவனுக்கு 2 பொண்டாட்டி தேவையானு சொல்லுவாங்க, இதே இது கோடீஸ்வரன்னு சொன்னால் அவனுக்கு இருக்குப்பா வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொன்னோடனே மொட்டை பாஸ் அப்போ பாஸ் இன்னும் 2 கல்யாணம் கூட பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் ஆல்ரெடி 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்னால் முடியல இதில் இன்னும் 2 வேறையா போங்க பாஸ் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் ஷோரூமுக்கு ரோஹிணி வர்றாங்க. அதை பார்த்த மொட்டை பாஸ் உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வராங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ அவ எதுக்கு இங்கே வர என்ன பஞ்சாயத்தை எழுப்ப போகிறாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே படப்படுத்து டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க மனோஜ். அப்போ ஜோசியக்காரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நீங்கள் ஏதாவது ஃபேமிலி மேட்ரு பேசுவீங்க, நான் அப்படியே சைடில் போய் நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டு மொட்டை பாசா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நீங்கள் சாட்சியாக இருக்கக்கூடாதுன்னு தானே அந்த பக்கம் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜோசியக்காரு கடுப்பாகி வாய்க்காக தான் நீ இன்னும் முன்னேறாமல் இருக்க வாய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ரோஹிணி வந்ததும் இப்போ கிறிஷோட நிலைமை முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நீ அவனை இப்போ அடிக்கடி மீட் பண்ண வரல, அதனால இவனுக்கு உடம்பு இப்போ நல்லாவே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே
மனோஜ் எதுக்கு அப்போ அவனோட உடம்பு சரியாயிடுச்சுன்னா நீ கருவை கழிச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோஹிணி மைண்ட் வயசுக்குள்ளேயே இவன் இதை விடமாட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மனோஜ் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் என்ன இப்படி சொல்ற, நீ கிருஷுக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னா கருவை கலைக்கிறேன்னு சொன்னல, இப்போ என்ன மாற்றி மாற்றி பேசுறன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பேசாம நீ டிவோர்ஸ் பேப்பர்லேயே சைன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரோஹிணி எதுக்கு நீ இந்த விஷயத்தில் மட்டும் இவ்வளோ அவசரப்படுற, ஆல்ரெடி எதுவும் பொண்ணுங்கன்னு பார்த்து வச்சிட்டியான்னு சொல்லி கேட்டோடனே அப்படிலாம் இல்லை, அம்மாவுக்காக தான், அம்மா தான் சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணுன்றதை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே உனக்கும் அதுதானே விருப்பம் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் அப்பாவித்தனமா மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னைக்குனாலும் டிவோர்ஸ் பண்ணி தானே ஆகணும், அப்போ சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரோஹிணி நான் சனிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னோன்னே எதுக்கு வர அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுறதுக்காக தான் உடனே மனோஜ் வேகமாக ரொம்ப சந்தோஷமா அப்போ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னோடனே ரோஹிணியோ என் விருப்பம் தான் நடக்கலாம், உன் விருப்பமாக நடந்துட்டு போட்டோம், சனிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வரேன், அப்போ டிவோர்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் அவங்க வக்கீல்கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணி வை, ஆன்டிக்கிட்டையும் சொல்லி வை, நான் வந்து சைன் பண்ணி தரேன் அப்படின்றாங்க. கரெக்ட் டைமில் வந்து சைன் பண்ணி கொடுத்துரு, டிவோர்ஸ் நம்ம பண்ணுறது தான் ரொம்ப நல்ல விஷயம், உனக்கும் அதுதான் நல்லதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட விடாமல் மனோஜ் அப்புறம் அந்த குழந்தை விஷயம் அப்படின்னு சொல்லி இழுத்தோடனே ரோஹிணி டிவோர்ஸ் கேட்டால் நான் டிவோர்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கேன், மற்றபடியெல்லாம் வேற எதை பற்றியும் பேசாத, நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வேகமாக ஜோசியக்கார் வந்து மனோஜ் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது, சீக்கிரம் கனகாவோட சொத்து எல்லாமே உங்கள் பேரில் வந்துடும், என் ஜோசியம் என்றைக்குமே தப்பாகாது, இனிமேல் உங்களுக்கு எப்பயுமே ஏர்முகம்தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் பல ஷோரூம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே மொட்டை பாஸ் ஆமாம் பாஸ் இதே மாதிரி நீங்கள் பல ஷோரூம் வைக்கலாம், ஆனால் இதே மாதிரி 2 பொண்டாட்டி தான் வைக்கக்கூடாதுன்னு சொன்னோடனே மனோஜ் ஜோசியக்காரை பார்த்துட்டு மொட்டை பாஸ் சார் நம்ம இந்த கடையை விட்டு வெளியே அனுப்பலாமான்னு என் கட்டத்தில் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே மொட்டை பாஸ் பதறிக்கிட்டே ஐயோ இனிமேல் இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன், இனிமேல் உனக்கு ஏர்முகம் தான், அப்போ உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்குன்ற மாதிரி அப்படியே ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் முத்துவோட பாட்டி 2 ஜோடிங்களுக்கு இப்போ தானே கல்யாணம் இருக்கா, அவங்கள பேசாமல் வெளியே எங்கேயாவது ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட விஜய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அத்தைக்கு ஏதோ இப்போ கொஞ்சம் வருஷமாக நடந்தது தான் மறந்துருச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது மறந்துச்சுன்னா நம்மளையே அத்தை ஹனிமூன் போக சொல்லியிருப்பாங்க போலன்னு சொன்னோடனே அண்ணாமலை உனக்கும் போகணும்னு ஆசையாக இருக்கா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்க சும்மா இருங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அத்தையை பார்த்து வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு அவங்கள ஹனிமூன் போக சொல்லிட்டு இருக்கீங்க, போய் ஜூஸ் போட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்து சொன்னோடனே பாட்டி இரு மீனா எப்போ பார்த்தாலும் அவங்கள இப்படி வேலை வாங்காதன்னு உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல விஜயான்னு சொல்லிட்டு விஜயாவுக்கும் திட்டு விழுது. உடனே அண்ணாமலை அவளுக்கு எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள வேலை வாங்கியே பழகிருச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் முத்து வந்த உடனே முத்து என்னடா எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்டோடனே சின்ன வேலையாக வெளியே போயிட்டு வந்தோடனே என்னடா யாரை கேட்டாலும் வெளியே போய் வேலையை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க, எனக்கெல்லாம் வேலை கிடையாதா, நான்லாம் ஊரில் வேலை பார்க்கலையா, ஏதோ என் பையன் வந்து சொன்னான்றதுக்காக தான் நான் இங்கே கொஞ்ச நாள் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்து அங்கே ஊரில் நீ தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக எங்கள் கூட மொத்தமாக இருந்தால் ஜாலியாக தானே இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் முத்து நான் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு நீயும் இருக்கணும் இல்லை பாட்டி அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, ஆனால் விஜயா மட்டும் கார் தானே ஓட்டுற, உனக்கு காருக்குள்ளே தானே வேலை, அப்புறம் எதுக்கு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரவி 2 கார் வச்சிருக்கவங்க கூட ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, இவன் 6-7 கார் வச்சிருக்கான்லமா, அப்போ அவன் ஆஃபீஸ் வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலை முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நானும் உன்னை ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண வைக்கணும்னு சொல்லணும்னு நினச்சேன்டா, ஆனால் நீயே ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து ஸ்கூல் பசங்களை பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுறதுக்காக நான் ஒரு வேன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. முத்து உடனே அது எல்லாத்துமே கஷ்டப்படுறவங்களுக்காக நான் கம்மி அமௌண்ட்டில் பண்ணலான்னு சொன்ன உடனே விஜயா ஏன் ஓசியா கூப்பிட்டு போக வேண்டியதான, கம்மி காசுலலாம் ஏன்டா பண்ணுற அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணாமலை அதெல்லாம் பண்ணலாம், அவன் நல்லது பண்ணணும்னு தானே நினைக்கிறான், நம்ம எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணுறோமோ அது அந்த அளவுக்கு நமக்கு நல்லது தான் கொடுக்கும், அதனால நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம் அமைதியாருன்னு சொல்லி வாயடிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் மனோஜ் வந்ததும் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதை பற்றி அவங்ககிட்டயும் சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் உனக்கு எதுக்கிட்ட ஆஃபீஸு, ஓ பந்தாவுக்காக பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஸ்ருதி உங்களுக்கு மட்டும் எதுக்கு ஷோரூம், அதான் எல்லாருமே ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க மிக்சி கிரைண்டர் எல்லாத்தையும், அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஷோரூம்னு சொல்லி கேட்ட உடனே மனோஜ் பதில் சொல்ல முடியாமல் இருக்கான். முத்து வேகமா சரியா கேள்வி கேட்ட பலகுரல், நீ கேட்ட கேள்விக்கு அவனால பதில் சொல்ல முடியாம எப்படி முழிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை நீயும் உங்க அம்மா மாதிரியே மத்தவங்கள தாழ்த்தி பேசாதரா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. முத்துவோட பாட்டி நீ ஏதோ முன்னேறணும்னு நினைக்கிற ரொம்ப நல்ல விஷயம், எல்லாமே உன் பொண்டாட்டி வந்து அதிர்ஷ்டம் தாண்டான்னு சொல்லிட்டு அவங்க மீனாவை ரொம்ப பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு ப்ரோமோல சிந்தாமணி மீனாவோட அம்மாவை பார்த்து சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் நான் பெருசா கிராண்டா ரிசப்ஷன் வைக்கலான்னு இருக்கேன், அந்த நேரத்துல நீங்க நார்மலா வந்தா நல்லா இருக்காது, பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வருவாங்க, அவங்க முன்னாடி பூ கட்டுறவங்கன்னு சொன்னா எங்களுக்கு தான் அவமானமா இருக்கும், அதனால நான் கொடுக்குற ஜுவல்ஸ் எல்லாருமே போட்டுட்டு நல்லா கிராண்டாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா அங்கே ஃபங்க்ஷனுக்கு வரும்போது உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாத அளவுக்கு நான் நல்லபடியாக வருவேன், நீங்கள் இந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இதோட நாளைக்கு ப்ரோமோ முடியுது. இன்றைக்கி எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.